அனைவருக்கும் வணக்கம். தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்கம் கற்றனை தூரும் அறிவு. இது வள்ளுவனுடைய வாக்கு. இன்றைய தினம் நமது தாயனூர் கிராமத்தில் விண்மீன் சிறுவர் நூலகம் திறப்பு விழாவிற்கு வந்திருந்து தலைமை உரையாற்றிய முதல்வர் திரு எஸ் சிவகுமார் ஐயா அவர்களே, இந்த விண்மீன் சிறுவர் நூலகம் திறப்பதற்கு முத்தாய்ப்பாக இருந்த திரு கார்த்திகா கவின்குமார் ஈனில் இலக்கிய அமைப்பு அவர்களே, பத்திரிகையாளர் திரு பாபு அவர்களே, என்னுடைய பேராசிரியர் திரு சைலாபதி ஐயா அவர்களே, இங்கே சற்று முன் மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை தந்திருந்த பேராசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு தொகுப்பாளர் அவர்களே, இந்த கிராமத்தின் காமராஜராக விளங்குகின்ற ராஜமாணிக்கம் ஐயா அவர்களே, இந்த கிராமத்தின் பெரியோர்களே, இந்த நூலகத்தில் சிறகடித்து பறந்து நூல்களை தேடி சென்று படிக்க விளைகின்ற எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்மீன்கள் நாம் பார்ப்பது இரவிலே மட்டும்தான், பகலிலே பார்ப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இங்கே பல விண்மீன்கள் பகலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த விண்மீன் நூலகத்தில் பார்க்க இயலுகிறது. ஆக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சொல்லுகின்ற அல்லது நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் விடை தர வேண்டும். ஓரெழுத்து ஒரு மொழி. கா என்றால் என்ன? யாருக்காவது ஓரெழுத்து ஒரு மொழியில கா என்றால் என்ன? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்லுவார், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சார், கொள்குறி வினால 3 விடைகள் தரப்படுகிறது. அந்த 3 விடைகளில் எது சரியான விடை நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கா என்றால் சோலை, கா என்றால் பறவை, கா என்றால் விண்மீன், கா என்றால் பசு. கா என்றால் யார் சொன்னா விண்மீன்? கா என்றால் விண்மீன் யார் சொன்னாப்பா? அது தவறு. கா என்றால் பறவை, அதுவும் தவறு. யார் சொன்னா சோலைன்னு? கா என்றால் சோலை என்று சொன்னவர் யார்? நாம் அனைவருமே அந்த குழந்தைகளுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வோம். ரைட். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.